ஏறத்தாழ 2000 ஆண்டு நீண்டகால வரலாற்றை உடைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமன்றி வாழ்க்கைக்கும் இலக்கணம் கூறியுள்ளது. இது தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமையே ஆகும். இலக்கணம் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றியிருக்குமானால் இலக்கியம் தமிழ் மொழியில் அதற்கு முன்னரே தோன்றியிருக்க வேண்டுமல்லவா? இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் இல்லை. ஆகவே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தோன்றிய தொல்காப்பியத்துக்கு முன்னரே தமிழ் மொழியில் இலக்கியங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பது சான்றுகளாக அமைந்துள்ளது. தொல்காப்பியரின் சமயம் இன்னதென்று சரியாக தெரியாவிட்டாலும் தொல்காப்பியம் சமண நூல் என்பது தொல்காப்பியர் சமணர் என்பதும் பலர் கருத்துகளாக உள்ளது. பனம்பாரனார் பாயிரம் தொல்காப்பியரை புகழ்கிறது. அதில் தொல்காப்பியன் எனத்தன் பெயர் தோன்றி பல்புகழ் நிறுத்த படிமையோனே என்று கூறுவதில் தவத்தால் வரும் பல் புகழினை உலகத்திலே நிறுத்தின தவ ஒழுக்கத்தினை உடையவன் என்று பொருள் கூறி நிற்கிறது. படிமையோன் என்றால் தவம் செய்பவன் என்று பொருள். சமண வழக்கில் படிமை என்ற சொல் துறவியின் தவ ஒழுக்கத்தை குறிக்கும். அதனால் படிமையோன் என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்ட தொல்காப்பியர் சமணர் என்று பொருள் கொள்ளலாம். முதல் நூலை பற்றி மரபியலில் குறிப்பிடும் போது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாம் என்று தொல்காப்பியர் மரபு கூறுகிறது. சமண தீர்த்தங்கரர் தவத்தினை ஆற்றி பற்றினை நீக்கி கேவல ஞானம் பெறுவர். கேவல ஞானம் என்ற வடசொல் வினை நீங்கிய நிலையிலான அறிவு என்று பொருள்படுகிறது. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் என்பது அருகதேவனை குறிக்கும். சமண சமயத்தார் முதல் தீர்த்தங்கரராகிய விருஷப தேவரே முதல் நூலை இயற்றியவர் என்பர். அதனால் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்று கூறியிருப்பதால் தொல்காப்பியரும் சமணராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தொல்காப்பியத்தில் சமண சமய கொள்கைகள் இடம்பெற்றுள்ளதை சான்றுகள் மூலம் அறியலாம். காஞ்சித்திணை நிலையாமை கொள்கையை கூறுகிறது. நிலையாமை கொள்கை எல்லா சமயத்தாராலும் பேசப்படுவதுதான் என்றாலும் சமண சமயத்தார்க்கே சிறப்பாக உரியது என கூறலாம். இக்கொள்கையை தொல்காப்பியர் காஞ்சித்திணை என்று தனியாக குறிப்பிடுகிறார். பல வகைகளிலும் ஒப்பில்லாத பண்புகளை உடையதாக கருதப்படும் இவ்வுலகின் நிலையற்ற போக்கினை விளக்குவது பெருந்திணைக்கு புறமாக அமைந்துள்ள காஞ்சித்திணை என்பது இவ்வடிகளின் பொருளாக உள்ளது. பெருந்திணை என்பது அகத்திணை ஏழனுள் ஒன்று, பொருந்தாத காதல் என்று இதை விளக்கலாம். ஆண் பிறவி எடுத்து துறவு பூண்டு தவத்தினை செய்து வினைகளை வென்றால்தான் வீடு பேறு அடைய முடியும் என்பது சமணர் தம் கோட்பாடு. அதனை குறிக்கவே ஆண்பால் ஈற்று எழுத்தாகிய நகர மெய்யை மொழி இறுதியில் தொல்காப்பியர் வைத்தார் என்பது இளம்பூரணர் கருத்து. இளம்பூரணரும் சமணர் என்பதால் இயல்பாக இக்கருத்தை ஏற்றுக்கொண்டு விளக்கம் தருகிறார். படைப்பு விளக்கம் உலகம் படைக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை என்று கூறப்படுகிறது. உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது என்று பல சமயத்தாரும் கூறுகின்றனர். ஆனால் சமணரோ இவ்வுலகம் கடவுளால் படைக்கப்பட்டது அல்ல என்று கூறுகின்றனர். அது எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறது, மாற்றங்களுக்கு உட்படுகிறது, ஆனால் முழுவதுமாய் அழிந்து படுவதில்லை என்கிறது சமண சமயம். தொல்காப்பியரும் நிலம், நீர், தீ, வழி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று கூறுகையில் இது சமண கொள்கைக்கு ஒத்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. கால அளவு பற்றி குறிப்பிடும் போது மாத்திரை இடம்பெறுகிறது. மாத்திரைக்கு அளவுகளாக கை நொடியையும் கண் இமைத்தலையும் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அதுவும் சமணர் தம் கருத்தோடு ஒப்பிட்டு போகிறது. பண்ணத்தி சமணச் செய்யுள் வகை. உரையும் பாட்டுமாக செய்யப்படும் ஒரு வகை செய்யுள் பண்ணத்தி எனப்படும். இச்செய்யுள் வகையை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். சமணர்கள் இயற்றிய பழைய செய்யுள் வகையொன்றின் பெயராக பண்ணத்தி என்பது வழங்கப்படுகிறது. இதை பின்பற்றியோ அல்லது அது தம் சமய சார்பானது என்று கருதியோ அவர் அதை குறிப்பிட்டிருக்கலாம். இலக்கியங்களில் ஒரு கருத்து இடம்பெற வேண்டுமென்றால் சமூகத்தில் அது வேர் கொண்டிருக்க வேண்டும். இல்லையே அதை பற்றி குறிப்பிட வேண்டிய தேவை இலக்கியங்களுக்கு இருந்திராது. எனவே தொல்காப்பியர் காலத்திலும் அதற்கு முன்பும் தமிழகத்தில் சமணம் இருந்திருக்க வேண்டும்.
சமண சார்பான கோட்பாடுகள் மக்களிடையே பரவியிருந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வரக்கூடியதாக உள்ளது. கிறிஸ்துக்கு முன் சில நூற்றாண்டுகள் தொடங்கி கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு வரையுள்ள காலம் சங்க காலம் எனப்படுகிறது. அக்காலத்தை அறிய நமக்கு பெரிதும் துணையாய் இருப்பன அக்கால இலக்கியங்களான 10 பாட்டும் 8 தொகையும் ஆகும். இந்நூல்களை பாட்டும் தொகையும் என்றும் வழங்குவர். 18 நூல்களை மேல்கணக்கு நூல்கள் என்றும் வழங்கும் பழக்கமும் உண்டு. மேற்கூறிய சங்க இலக்கியங்கள் கிடைக்கப்பெறும் குறிப்புகளில் இருந்து தமிழ்நாட்டில் சமண சமயம் இருந்தது என்பதற்கான சுவடுகள் அறிய முடிகிறது. 10 பாட்டில் மதுரை காஞ்சி ஒன்றாகும். மதுரை சமணர்களின் இருப்பிடமாக இருந்துள்ளது. மதுரையிலும் மதுரையை சூழ்ந்துள்ள இடங்களிலும் கிடைத்துள்ள கல்வெட்டுகளும் சாசனங்களும் சிலைகளும் அவர்களின் இருப்பை உறுதி செய்கின்றன. மதுரை காஞ்சி என்ற சங்க இலக்கியமும் அவ்வுண்மையை அரண் செய்வது போல் சில குறிப்புகளை தருகின்றது. மதுரை மாநகரில் அந்தனர் பள்ளி, பௌத்த பள்ளிகளுடன் சமண பள்ளியும் இருந்தது என மதுரை காஞ்சி கூறியிருக்கிறது. அங்கிருந்த சமணர் கோயிலை அது அழகுற வர்ணிக்கிறது. அருகதேவன் கோயில் குளிர்ந்த தன்னிழல் உடையது. அச்சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. அவை கண் பார்வைக்கும் எட்டாது மேலே உயர்ந்திருந்தன. அச்சுவர்கள் குன்று பல திரண்டுள்ளதைப் போல தோன்றுகின்றன. அக்கோயிலுள் பூவும் புகையும் ஏந்தி சமணரில் விரதம் காக்கும் இல்லறத்தாராகிய சாவகர் வணங்குகின்றனர். முக்காலங்களையும் உணர்ந்து உலகத்தார்க்கு சொல்லுகின்ற ஆற்றலை பெற சமண முனிவர் நோட்கின்றனர், அதாவது நோன்பில் இருக்கின்றனர் என்ற குறிப்புகள் எல்லாம் மதுரை காஞ்சியின் பாடல் வடிகளாக விளங்குகின்றன. தேன் அருந்த அழகிய பூக்களோடே புகையினையும் பலியாக ஏந்தி சாவக நோம்பிகள் அருகனை வாழ்த்தி நிற்கின்றனர். சென்ற காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தை நிகழ்ச்சியோடு உணர்ந்தவர்கள், வானக முதலிய உலகங்களின் இயல்பினையும் உணர்ந்து கொண்டவர்கள், தமக்கு அமைந்த விரதங்களையும் அவ்விரதங்களை தாங்கக்கூடிய உடலினையும் உடையவர்கள், கல்வியெல்லாம் நிறைந்த அறிவினையும் உடையவர்களாகிய சான்றோர் நோன்பினை நோட்கின்றனர். குளிர்ந்த உடையை அருக கடவுளின் திருக்கோயிலிடத்தே அமைந்த சுவர்கள் செம்பால் செய்ததைப் போல் இருந்தன. சுவர்களில் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தன. அவை கண் பார்வைக்கு எட்டாத உயரத்தில் மேலே வியப்பூட்டும் வகையில் இருந்தன. அங்கு வாசனை பொருந்திய பூஞ்சோலைகளுடைய அமணர் பள்ளியும் மலைகள் பல சேர நின்றது போன்று விளங்கின. இப்படியாக மதுரை காஞ்சி சமணர் பள்ளியை விளக்கி நிற்கின்றது. 10 பாட்டில் மற்றொரு நூலான உருத்திரக்கண்ணனார் இயற்றிய பட்டினப்பாளையில் காவிரி பூம்பட்டினத்தின் அமைப்பும் அதன் சிறப்புகளும் விளக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு தவப்பள்ளி ஒன்று இருந்ததாக அதில் குறிப்பிடப்படுகிறது. அதுவும் நகர அமைப்பின் சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தவப்பள்ளி என்பதற்கு அமன் பள்ளி, பௌத்த பள்ளி என்றே நச்சினாக்கினியர் உரை எழுதுவார். பள்ளி என்பது சமணர்க்கு உரியது. பள்ளி சந்தம் என்று கல்வெட்டில் வரும் குறிப்பும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. மணிமேகலையிலும் காவிரிப்பூ பட்டினத்தில் அமணர் பள்ளிகள் இருந்தன என்று கூறப்படுகிறது. ஆதலால் அங்கு குறிப்பிடப்படும் தவப்பள்ளி சமண முனிவர் தவம் இருக்கும் அமன் பள்ளியே என்பது பொருந்தும். சமண துறவிகளும் சமண இல்லறத்தாரும், அதாவது சாவகர்களும் சங்ககால சமூகத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருந்தனர் என்பதை இக்கருத்துகள் விளக்கி நிற்கின்றன. சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்களில் இடம்பெறும் சில புலவர் பெருமக்களின் பெயர்களும் பாடல்களில் காணப்படும் அகச்சான்றுகளும் அக்கால நிலையில் தமிழகத்தில் சமணர்கள் வேறின்றி இருந்தனர் என்று புலப்படுகிறது. நிக்கண்டன், கலைக்கோட்டு தண்டனார், உலோச்சனார் போன்ற புலவர் பெருமக்கள் சமணர்கள் என்பதை அவர்களின் பெயர்களை எடுத்து காட்டுகின்றன. பற்றற்றவர் என்ற பொருள் தரும் நிக்கந்தர் என்ற சொல் சமண கடவுளை குறிக்கும். நிக்கந்தர் என்பதன் திரிபே நிக்கண்டன், கலைக்கோட்டு தண்டனார் என்ற பெயரின் முதல் சொல்லாகும். இப்புலவர் பாடிய பாடல் நற்றிணையில் காணப்படுகிறது. உலோச்சனார் என்பதும் சமண பெயரே ஆகும். சமண முனிவர்க்குரிய ஒழுக்கங்கள் 7இல் ஒன்றான லோசம் என்பது மயிர்களைதல், அதாவது முடிகளை பிடுங்குதல் என்பதாகும். சமணர் துறவு மேற்கொள்வதற்கு முன் தீட்சை பெறுவர். அப்போது தலைமுடியை கையினால் களைவது அவர்தம் நெறிமுறையாகும். அதாவது தலைமுடிகளை தாங்களே பிடுங்கி எடுப்பர். இதனை செய்யும் போது உண்ணா நோன்பிருந்து செய்வது வழக்கமாகும். இச்செயல் உடல் துன்பத்தை தாங்கும் ஆற்றலையும்
மனத்திடத்தையும் காட்டுகிறது. அத்துடன் உடல் மீதான பற்று இன்மையை காட்டவும் மேற்கொள்ளப்படுகிறது. தன் உடல் மீது விருப்பற்ற செயலை காட்டுவதற்கும் இது மேற்கொள்ளப்படுகிறது. உலோச்சி என்ற இச்சடங்கின் பெயர் உலோச்சி எனவாகி உலோச்சனார் என்று வழங்கப்பட்டிருக்கலாம். ஆதலின் இவர் சமணத்துறவி என்பது புலனாகிறது. இவர் பாடிய பாடல்கள் நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை ஆகிய 8 தொகை நூல்களில் இடம்பெற்றுள்ளன. உலோச்சனார் பாடிய பாடல்களில் பல நெய்தல் திணையை பற்றியதாக உள்ளன. பரதவர்களை பற்றிய செய்திகள் கூறப்படுவதால் இவர் பரதவராக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 8 தொகை நூல்களில் காணும் சில சொல்லாட்சியும் சிந்தனைகளும் சமண சமய கொள்கைகளின் தாக்கம் தமிழர் வாழ்க்கையிலும் எண்ணத்திலும் பெரிதும் இருந்தது என்பதை காட்டுகிறது. இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலர் என்பது புறநானூற்று வரியாகும். இப்பாடலில் இந்திரர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வைதிக சமயத்தில் குறிப்பிடும் இந்திரனாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்திரன் அல்லது தேவேந்திரன் என்று ஒருமையில் குறிப்பிடும் வழக்கம்தான் வைதிக சமயத்தில் உண்டு, ஒருமையில் குறிப்பிடும் வழக்கம். ஆனால் சமண சமயத்தில் இந்திரர் என்று பன்மையில் குறிப்பிடுவது வழக்கம். இந்திரர் எனப்படுவார் பலர் இருந்தனர் என்பது சமணர் நூல்களிலிருந்து புலனாகிறது. எனவே இந்திரர் என்று பன்மையிலும் கூறப்பட்டிருப்பதால் அக்கால நிலையில் சமண சமயமும் சமண சமய கருத்துகளும் பரவியிருந்தன என கொள்ளலாம். இந்திய சமயங்களில் ஊழ்வினை கோட்பாடு சிறப்பான இடம் பெற்றுள்ளது. கர்மா என்று நாங்கள் தற்காலத்தில் அழைக்கப்படும் ஊழ்வினை கோட்பாடு. வினை விதைத்தவன் வினையை அனுபவித்தே ஆக வேண்டும், வினையானது அவ்வினை செய்தவனை அடைந்தே தீரும் என்பதில் சமண சமயத்திற்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு. பிற சமய சான்றோர் இறைவன் அருளால் வினையை போக்கிக் கொள்ளலாம் என்பார். சைவ சமயத்திலோ வைணவ சமயத்திலோ பிராயச்சித்தங்கள் செய்து கொண்டால் இவ்வினைகளை, நாங்கள் செய்த கர்மாக்களை, எங்களுடைய தீவினைகளை போக்கிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அம்மதங்களில் உள்ளன. ஆனால் சமண சமயத்தில் எந்த பிராயச்சித்தமோ கழுவாய் ஆகியவற்றாலோ தாம் செய்த வினைகளிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்ற கோட்பாடு உள்ளது. சமணமோ வினையின் பயனை ஒரு பிறவியில் மட்டுமின்றி வரும் பிறவிகள் தோறும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறது. இக்கொள்கை அகநானூற்றிலும் கலித்தொகையிலும் புறநானூற்றிலும் இடம்பெற்றுள்ளன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நமக்கு ஏற்படும் தீமையும் நன்மையும் நம்மால் உண்டாகுமே அல்லாமல் பிறரால் உண்டாகாது. உலகில் பிறந்தவர் இறத்தல் என்பது புதியதன்று. வாழ்வை இனிமையானது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைதலும், வெறுப்புற்ற போது உயிர் வாழ்தலை துன்பமுடையது என்று எண்ணி வருந்துதலும் இல்லை. இவ்வுலகில் பிறக்கின்ற உயிர் நீர் செல்கின்ற வழியாகவே செல்கின்ற தெப்பம் போல, அதாவது வள்ளம் அல்லது தோணி போல ஊழ்வினை வழியாகவே செல்லும் என்பதை பெரியோரின் நூலறிவால் அறியக்கூடியதாக உள்ளது. ஆகவே எமக்கு எல்லா ஊர்களும் சொந்த ஊர்களே ஆகும், எல்லா மக்களும் எம் சுற்றத்தாரே ஆவார் என்று கூறி நிற்கிறார் கணியன் பூங்குன்றனார்.